யோ சார். கொஞ்ச நேரம் வெளியேறியா? ஓகே சார். விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன் புருஷன் வக்கீல கூட்டிட்டு வந்து பெயில் வேணும்னு நிக்கிறானா, உன் மேல இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சொல்லு, யாரோட பிளான் அது? யாரெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணீங்க? நீங்க கிட்ட எத்தனை வாட்டி எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். நான் அவனை கொலை பண்ணல. உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். உன்னை முதல்ல அன்னைக்கு ரோட்ல பார்க்கும் போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் அழகுல நான் மயங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன பண்றது, அன்னைக்கு வேற எவனையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல இருந்து போயிட்ட. ஆனா விதிய பாத்தியா, உன்னை இப்ப திரும்ப என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. உன்னோட இந்த அழகுக்காகவே நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீ இந்த கொலைய பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கேஸ்ல வேற ஒரு ஆணோட கைரேகை இருக்கிறதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்றதெல்லாம் பண்ணன்னா, உனக்கு பதிலா அவனை இந்த கேஸ்ல சிக்க வச்சு உன்னை வெளியே விட்டுருவேன். நான் கொலை பண்ணல. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஆனா ஒரு நாளும் நீ ஆசைப்பட்டது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்கிட்ட இப்படி பேசினா நீ சரி வர மாட்ட. இதுக்கப்புறம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். யோ கான்ஸ்டபிள் சார். இவ சும்மா கேட்டா பதில் சொல்ல மாட்டா. போலீஸ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு இவளுக்கு காட்டணும். அப்பதான் இவகிட்ட இருந்து உண்மை வெளியே வரும். சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போகணும் சார். அங்கே போறப்ப ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது சார். மேஜிஸ்ட்ரேட் வெளியே போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு இருக்கிற டைம்ல இவ்வளவு விசாரிச்சு இவளோட வாயிலிருந்தே உண்மையை வர வைப்போம். எவ்வளவு கேட்டாலும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. பொம்பளைய போயிட்ட, இல்லன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன். கான்ஸ்டபிள், எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாமா இல்ல மிளகா பொடி ட்ரீட்மெண்ட்? இல்ல 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 இல்ல, இவளுக்கு ஐஸ் கட்டி தான் கரெக்டா இருக்கும். யோ ஐஸ் கட்டிக்கு ஏற்பாடு பண்ணியா? சார் கண்டிப்பா வேணுமா? யோ சொன்னதை செய் போ. இந்த ஆள் நம்ம வந்ததுலேருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆகுது. யோ என்னைய யோசிக்கிற? போயா போய் ரெடி பண்ணு. சரிங்க சார். சாதாரண ஐஸ் தானே, நின்னுலான்னு மட்டும் நினைச்சிடாத. கொஞ்ச நேரத்துல கால்லாம் மரத்து போய் ரத்தம் ஓட்டெல்லாம் நின்னு போயிடும். ஒரு கட்டத்துல நிமோனியா வந்தாலும் வரலாம். அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லிடுமா. மா, உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சார் கேக்குறாருல, உண்மையை சொல்லிட்டு போம்மா. உன்னால இந்த ஐஸ் கட்டையில எல்லாம் தாக்கு பிடிச்சு நிக்க முடியாதுமா. நீங்க என்கிட்ட எப்படி கேட்டாலும் சரி, என் வாயில இருந்து இதை தவிர வேற எதுவுமே வராது. ஏன்னா அந்த கொலைய நான் பண்ணல. நீ சரிப்பட்டு வரமாட்ட. கான்ஸ்டபிள், இவ்வளவு செல்ல தூக்கி போடுங்க. போமா, பின்னாடியே வர்றேன். என்ன பண்ற நீ? எதுக்கு இப்ப சரண்டர் ஆன? இவர்
இந்த கேஸ் விசாரணை இதெல்லாம் உன்னால தாங்க முடியாது. போக போக அவங்களோட டார்ச்சர்லாம் ஜாஸ்தி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு பிளானை போட்டேன். நீ என்ன காப்பாத்திட்ட, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அடிதடி தான் பழக்கமே தவிர அறிவை யூஸ் பண்ணி வேலை பார்க்கறதுலாம் நமக்கு செட் ஆகும். ஆனா நீ புத்திசாலி தானே, அதனால நீ வெளியே இருந்து இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. சோ அதுக்கு என்னை விட நீ தான் கரெக்டான ஆளு. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன். எப்படி? நம்ம பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதான் சான்ஸ்னு என்ன மாட்டி விட்டுட்டு ஓடிராத. உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன்.